சேலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி சார்பாக ஒரு எழுச்சி மிகுந்த மாநாடு நடைபெற்று 25 தீர்மானங்கள். அந்த தீர்மானங்களிலே ஒன்று, நடக்க இருக்கின்ற மக்களவைத் தேர்தலிலே பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியை வீழ்த்துவது என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். நேற்று அந்த மாநாடு தீர்மானம் இன்றைக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அந்த கொள்கையை விளக்க பொதுக்கூட்டமாக இது நடைபெறுவது ஒரு வகையிலே பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். நான் பல்வேறு செய்திகளை சொல்வதாக இல்லை, மற்றவர்கள் பேச வேண்டும். ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் மையப்படுத்தி சில நிமிடங்கள் பேசலாம் என்று கருதுகின்றேன். சமூக நீதி என்பது வேறு எந்த நாட்டுக்கும் தேவை என்பதை விட நம் நாட்டிற்கு மிக மிக அவசியமான ஒன்றாகும். பிறப்பின் அடிப்படையிலே பேதம், அந்த பேதத்தின் அடிப்படையிலே ஒருவன் கற்க வேண்டும், ஒருவன் கற்க உரிமையற்றவன், ஒருவன் உழைக்க வேண்டும், இன்னொருவன் உழைக்காமல் உல்லாசமாக வாழ வேண்டும் என்கின்ற பிறப்பின் அடிப்படையிலான பேதம் இருக்கக்கூடிய நாட்டிலே சமூக நீதி என்பது எவ்வளவு தேவை என்பதை நாம் நன்றாக உணர முடியும். தந்தை பெரியார் அவர்களே கூட காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறின பொழுது அவர் சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுத்து காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து சமூக நீதியை எட்ட முடியாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வெளியேறினார். இன்றைக்கு எவ்வளவு பெரிய தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த காங்கிரஸிலிருந்து தந்தை பெரியார் சமூக நீதி போர் கொடுத்து வெளியேறினாரோ அதே காங்கிரஸ் இன்றைக்கு தந்தை பெரியாரின் சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய ஒரு காலம் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தந்தை பெரியாருடைய தொலைநோக்கு என்பது எவ்வளவு துல்லியமானது என்பதை நாம் நன்றாக அறிய முடியும். இந்த நாள் கூட ஒரு வகையிலே ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இதே நாளில்தான் 1999 ஜனவரி 22 ஒரிசாவிலே ஆஸ்திரேலியா பாதிரியார் குடும்பத்தினர் தொழுநோயாளிகளுக்காக தொண்டு செய்த குடும்பம், அந்த குடும்பத்தினரை சங் பரிவார்கள் தீ வைத்து பெட்ரோல் வைத்து எரித்த நாள் இந்த நாள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜெய்ராம் என்று சொல்லி அந்த பாதிரியார் குடும்பத்தை எரித்தார்கள். இன்றைக்கு ஜெய்ராம் என்று சொல்லி ராமன் கோயிலை திறக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொதுவாக இன்றைக்கு இருக்கின்ற பிரதமர் அவர்கள் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து எவற்றையெல்லாம் எதிர்த்தாரோ அவற்றையெல்லாம் பிரதமரானதற்கு பின்னாலே அவற்றையெல்லாம் ஆதரிப்பவர் மட்டுமல்ல, அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதிலே முன்னணி வீரராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக 2012 குஜராத் மாநில அரசு நீட்டை பற்றி கடுமையாக எதிர்த்தது. நீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் தெளிவாக ஒன்றிய அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக குஜராத் அரசு சார்பில் கூறப்பட்டது, எங்கள் மாநிலத்தில் அதிகமான மாணவர்கள் மருத்துவர்களாக வர வேண்டும் என்பது எங்கள் மாநில உரிமையாகும். இந்திய மருத்துவக் கழகம் எங்களை நீட்டிற்காக தயாராகும்படி கூறியிருந்தது. ஆனால் எங்களால் நீட் தேர்வை ஏற்க முடியாது. எங்கள் மாநிலத்திற்கென்று சிறந்த கல்வி அமைப்பு உள்ளது. இதன் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் எங்கள் மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். நாங்கள் நீட் பற்றி ஒரு குழு அமைத்து ஆலோசனை செய்தோம். அந்த குழு மாநில அரசின் பாடத்திட்டத்தின்படி படிக்கும் மாணவர்களுக்கு நீட் சுமையை ஏற்படுத்தும் என்று அறிக்கையில் கூறியுள்ளது. ஆகவே நாங்கள் நீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குஜராத் மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒன்றிய அரசுக்கு எதிர்க்கிறார். அப்பொழுது முதலமைச்சர்
நரேந்திர மோடி. நீட் கூடாது என்பதற்கான காரணத்தை இவ்வளவு திட்டவட்டமாக சொல்லிய அதே மோடி இன்றைக்கு பிரதமர் ஆனதற்கு பின்னாலே நீட்டை திணித்தே தீர்வது, அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று சொல்கிறார்கள். நேற்று கூட திமுக இளைஞர் மாநில மாநாட்டிலே உயிரை வாங்கக்கூடிய அந்த நீட்டை ஒழித்தே தீர்வோம் என்று ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. காங்கிரஸ் காலத்தில் தானே கொண்டு வந்தாங்க, இப்போ எங்கள் மீது குறை சொல்கின்றீர்களே என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். உண்மைதான், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீட் கொண்டு வரப்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அந்த நீட் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறிவிட்டது. அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாகும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது. ஜோதிமணி அப்போது நீதிபதியாக இருந்து நீட் செல்லாது என்று தீர்ப்பு கூறிவிட்டார். அதற்கு பின்னாலே உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு சென்றது. அந்த உச்சநீதிமன்றத்திலே அல்தாமஸ் கபீர், விக்ரமஜன் சென், ஏஆர் தவே ஆகிய 3 நீதிபதிகளும் விசாரித்தார்கள். அதில் 2 நீதிபதிகள், மெஜாரிட்டி நீதிபதிகள் நீட்டு செல்லாது என்று சொன்னார். ஏஆர் தவே என்கின்ற ஒரு நீதிபதி மட்டும் நீட் செல்லும் என்று சொன்னார். அந்த தீர்ப்பிலே முக்கியமாக சொன்னது, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பது பரீட்சை நடத்தக்கூடிய ஒரு துறை அல்ல. ஆகவே நீட்டு தேர்வு நடத்துவதற்கான தகுதி, உரிமை அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பதற்கு இல்லை என்று கராராக சொல்லிவிட்டார்கள். ஆக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே திமுகவே வழக்கு தொடுத்துச்சு, உயர்நீதிமன்றத்திலும் திமுக உச்சநீதிமன்றத்திலும். இந்த நிலையிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்பொழுதே நீட்டு செல்லாது என்று முடிவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் மறுசீராய்வு மனு போட்டவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த உச்சநீதிமன்றத்திலே அந்த அமர்வுக்கு தலைமை வகித்தவர் யார் என்று சொன்னால், நீட்டு செல்லும் என்று சொன்ன ஏஆர் தவே, அவர் தான் அந்த அமர்வுக்கு தலைமை வகிக்கிறார். நன்றை சுட்டு நரியை காவல் வைப்பது போல அவரை அந்த அமர்வுக்கு தலைமை வகித்தார். நீட் செல்லும் என்று சொல்லிவிட்டார்கள். உண்மையில் நடந்தது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே நீட் செல்லாது, இல்லை என்று ஆகிவிட்டது. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் தான் அந்த நீட் செயல்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். தொலைக்காட்சியில் பேசுகின்றவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் கொண்டு வரலையே நீட்டை, காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். நீங்கள் நீட்டை ஏன் எதுக்குறோம்? எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது நுழைவுத் தேர்வு ஒன்று கொண்டு வந்தார். அப்பொழுதே கடுமையாக எதிர்த்தது திராவிட கழகம்தான். சமூக நீதிக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் முதல் குரல் கொடுக்கக்கூடியது திராவிட கழகம், பெரியார் திடல் தலைவர் ஆசிரியர். இமீன் மறந்துடக்கூடாது. கிட்டத்தட்ட 15-16 வருஷம் எம்ஜிஆரோட போராடணும். அந்த நீட் தேர்வு, அதில் நுழைவுத் தேர்வை, அந்த ஆணையை எதிர்த்து அனுப்பிச்சோம் அவருக்கு. பின்னால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக வந்திருந்த பொழுது சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சாங்க. அப்பொழுது தலைவர் ஆசிரியர் ஒன்று சொன்னாங்க, நீங்களாக ஒரு ஆணையை போட்டுறாதீங்க, உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க, எந்த காரணத்திற்காக இந்த நுழைவுத்தேர்வு வேண்டாம் என்பதற்கான தரவு சொல்லணும், அதற்கு யாராச்சும் கல்வி நிபுணர்களை தலைவராக போட்டு ஒரு குழுவை அமைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு அந்த அடிப்படையில் இந்த நுழைவுத்தேர்வை நீக்கினால் சரியாக இருக்கும் என்று தலைவர் ஆசிரியர் சொன்னார். ஆனால் அந்த அம்மா கேட்கல, அந்த ஆணையை ரத்து செஞ்சாங்க. ஆசிரியர் சொன்னபடியே நடந்தது. நீதிமன்றம் சென்றார்கள், அந்த ஆணையை செல்லுபடியற்றதாக ஆக்கிவிட்டார்கள். பின்னாலே கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பின்னாலே அனந்தகிருஷ்ணன் தலைமையிலே குழு போட்டு அந்த குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையிலே அந்த நுழைவுத் தேர்வு செல்லாது என்று கலைஞர்கள் ஆணை பிறப்பித்தார். அப்போதும் வழக்கமான நீதிமன்றம் சென்றார்கள். ஆனால் நிபுணர்களுடைய குழு பரிந்துரை செய்திருக்கிறது என்ற அடிப்படையிலே நுழைவுத் தேர்வு செல்லாது என்று தீர்ப்பு வழங்கினார்கள். இது முதல் கட்டம். அப்புறம்தான் இந்த மத்திய அரசாங்கத்தில் இந்த நீட்டு வேறு வகையான வகையில் உள்ள புகுந்திருக்கு.
ஏன் இந்த நீட்டை நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு புள்ளி வரதை சொல்கிறேன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2016 வரைக்கும் நீட்டு தேர்வு இல்லாமல் +2 தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தான் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். 2017ஆம் ஆண்டு இருந்து தான் இவங்க 2014 ஆட்சிக்கு வந்துடுறாங்க. பிஜேபி மோடி தலைமையில் அவர்கள் வந்ததற்கு பின்னால் நீட்டு வந்ததற்கு பின்னால் தான் அந்த நீட்டில் அதிக மதிப்பெண் பெறுகின்றவர்கள் தான் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும் என்ற நிலை இருந்தது. என்ன நிலைமை? 2016ஆம் ஆண்டில் நீட்டு வருவதற்கு முன்னால் பெற்ற இடங்களை பார்க்கணும். திறந்த போட்டின்னு உண்டு. இடஒதுக்கீடு இல்லாமல் திறந்த எந்த ஜாதியை சேர்ந்தவளாக இருந்தாலும் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2016 884 இடங்கள் அந்த பொது தேர்வு நுழைவுத் தேர்வில் மொத்த இடங்களில் திறந்த போட்டியில். அப்போ நீட் இல்லாமல் சொல்கிறேன். அந்த 884 இடங்களில் பிற்படுத்தப்பட்டவருக்கு கிடைத்த இடம் 599. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிடைத்த இடம் 159. முஸ்லீம்களுக்கு கிடைத்த இடம் 32. தாழ்த்தப்பட்டவருக்கு கிடைத்த இடம் 23. மலைவாழ் மக்களுக்கு கிடைத்த இடம் 1. உயர் ஜாதியினருக்கு கிடைத்த இடம் வெறும் 8. நீட்டு வருவதற்கு முன்னால். நீட்டு வந்ததற்கு பின்னால் என்னாச்சு? 2016 சிபிஎஸ்சியில் படித்தவர்கள் பெற்ற இடம் 62. நீட் வந்த பிறகு அவர்கள் பெற்ற இடம் 1220. 20 மடங்கு. நீட்டு யாருக்காக இருக்கிறது? நீட் தேர்வு என்பது எந்த அடிப்படையில் இந்த கேள்விகள் தயாரிக்கப்படுகின்றன என்று கேட்டபொழுது சிபிஎஸ்சி சிலபஸில் தான் அந்த தேர்வு நடத்தப்படுகிறது என்று சொன்னார்கள். அந்த பலன் யாருக்கு போய் சேர்ந்தது என்று சொன்னால் 62 இடங்களை பெற்றவர்கள் 1220 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். 20 மடங்கு அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். தமிழ் வழியில் படித்தவர்கள் நீட்டுக்கு முன்னால் 2015-16 பார்த்தீங்கன்னா 510 இடம். நீட்டு வந்ததுக்கு பின்னால் அவங்களுக்கு கிடைச்ச இடம் 52. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு கிடைத்த இடம் 510 இருந்து 52 ஆகிவிட்டது நீட் வந்ததற்கு பின்னால். அதே போல் தமிழ் மொழியில் படித்தவர்கள் நீட் வந்த பிறகு 2016-2017 நீட் வருவதற்கு முன்னால் தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு கிடைத்த இடம் 537. நீட்டுக்கு பின்னால் கிடைத்த இடம் 106. இப்படி நீட்டு என்ற தேர்வு வந்ததற்கு பின்னாலே யார் பலன் பெற்றார்கள், யார் பெற்ற பலனை இழந்தார்கள், இதை பார்க்கணும். இன்றைக்குடைய உச்சநீதிமன்றம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் மற்ற வழக்கிலெல்லாம் தரவு என்னான்னு கேட்குறாங்க, புள்ளி உரம் என்னான்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கேட்குறது கிடையாது. இடபிள்யூஎஸ்னு பொண்ணு வந்திருக்கு பாருங்கள், அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்குறதே கிடையாது. எவ்வளோ அவசரமாமா 3 நாளில் ஒரு காலையில் மக்களவையில், மாநிலங்களவையில் 3ஆம் நாள் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு அதுவும் வழக்கு மன்றத்துக்கு சென்றது உச்சநீதிமன்றத்திற்கு. ஆனால் எந்த புள்ளி விவரத்தையும் உச்சநீதிமன்றம் கேட்கல. எந்த அடிப்படையில் உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லுகின்றீர்களே, எந்த அடிப்படையில் சொல்லுகின்றீர்கள்? உயர் ஜாதி இருக்கக்கூடிய ஏழைகள் எந்த அளவிற்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? கேள்வி நியாயமாக கேட்கணுமா இல்லையா? கேட்கலையே. இதே இடஒதுக்கீடு பிரச்சனை மற்ற வழக்குகளில் இந்த கேள்வி தானே முதல்ல கேட்டாங்க. ஏன் இந்த முக்கியமான பிரச்சனையில் அதுவும் எக்கனாமிக்கல் வார்த்தையே கிடையாது. முதல் சட்ட திருத்தம் வந்த பொழுது தந்தை பெரியாரால் வந்தது. 1928 நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் முதலாக வகுப்புரிமை சட்டம் வந்துச்சு. 28 1950ஆம் ஆண்டு வரை இடஒதுக்கீடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்து வந்தது. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது பாருங்கள், இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சட்டம் வந்துச்சு பாருங்கள்.
அந்த அரசியல் சட்டம் வந்த உடனே அது பழிவாங்கியது இந்த இடஒதுக்கீட்டை தான். ஆனந்த சுதந்திரம் பெற்றதாக. அப்போ முதல் சட்ட திருத்தம் தந்தை பெரியார் தலைமையில் தமிழ்நாடே பொங்கி எழுந்திய நிலையிலே நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுது அப்பொழுது பிரச்சனை வந்துச்சு. தீனதயாள் உபாத்தியாயான்னு ஒரு ஆள் இருந்தார் ஜனசங்கத்தில். அவரும் நேரு அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்தார். அம்பேத்கர் இருந்தார். அவரும் இந்த இடஒதுக்கீடில் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் என்பதில் எக்கனாமிக்கலிங்கிற வார்த்தையை சேர்க்கணும் என்று சொன்ன பொழுது ஓட்டுக்கு விட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு 5. எக்கனாமிக்கலுக்கு இது கூடாது என்பதற்கு கிடைத்த ஓட்டு 283. ஆக தொடக்கத்திலேயே இடஒதுக்கீட்டில் பொருளாதார பிரச்சனை என்பது கிடையாது. பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் கல்வியில் ஏற்றத்தாழ்வு, சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை என்பதை திட்டவட்டமாக முதல் சட்ட திருத்தமே சொல்லியாச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த பொருளாதாரம் என்கின்ற உடும்பு பாம்பு உள்ளே புகுந்து விட்டது. அதற்காக தான் கடுமையாக நாம் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலவசத்தை பற்றி பேசுகிறாங்க. இலவசம் வந்தால் நாடே அழிஞ்சு போயிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடந்த மாநில அரசாங்கத்திலெல்லாம் எவ்வளவு இலவசங்களை மோடி அளந்து விட்டார் பார்க்கணும். ஜிஎஸ்டி அதே மாதிரி குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ கடுமையாக எதிர்த்தவரும் இதே மோடிஜி தான். இன்றைக்கி என்ன செய்கிறார் என்பதை பார்க்குறோம். ₹1 நாம் கொடுத்தா 29 காசு திருப்பி கொடுக்குறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு அரசாங்கம் ₹1 கொடுத்தா ₹2.20 கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ஜிஎஸ்டியினுடைய யோக்கியதை. அப்புறம் அரசியலையும் மதத்தையும் கலக்கலாமாங்கிற ஒரு பிரச்சனை. ஒரு நாள் திடீர்னு 22/2/2018 அன்று அந்த நியூஸ் 7ல் ஒரு செய்தி, பிரேக்கிங் நியூஸில் வந்துச்சு. பார்த்தா ஒரு செய்தி, நான் அதை காப்பி எடுத்து வச்சேன். அதை சொல்கிற முக்கிய செய்தி, பிரதமர் மோடி திட்டவட்டம், பாஜகவுக்கு மதவாத ஜாதிய அரசியலில் நம்பிக்கை இல்லை. மேகாலய பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. இன்றைக்கி என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அரசியலுக்கும் மதத்திற்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு முழுக்க இன்றைக்கு மதத்தை அரசியல் நுழைக்கின்ற நிலைமையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படியாக முன்னுக்கு பின் முரணாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த ஆட்சி வறுமையானால் அதை விட பயங்கரம் ஒன்றும் இல்லை. அவங்க சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸின் தத்துவமான ஒரே நாடு, அது கோல்வால்கரே சொல்லியிருக்காரு, ஒரே நாடு தான் இருக்கணும், மாநிலங்கள் இருக்கக்கூடாது என்று கோல்வால்கர் அவர்கள் பஞ்சாப் தாட்ஸ் நூலில் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி செல்வதற்கான எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு படம் ஒன்று இன்றைக்கி வந்துச்சு திடீர்னு. அதை எடுத்து பார்த்தா இன்றைக்கி ராமன் கோயில் திறக்கிறாங்க இல்லையா, ஒரு படம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னு தெரியல. மத்திய பிரதேச மாநிலத்தில் கிறிஸ்தவ வழிபாட்டு தலத்தில் ராமர் கோயில் திறப்பை முன்னிட்டு காவி கொடியையும் ராமர் படத்தையும் வைக்கும் இந்துத்துவ அமைப்பு ஒரு கிறிஸ்தவ சர்ச்சுக்கு மேலே போய் ராமர் படத்தையும் காவி கொடியும் ஏற்றிருக்காங்க சங் பரிவார்கள். இப்படி ஒரு போக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு குடியரசு நாளில் அரசு விளம்பரத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செக்குலர் என்ற சொல்லை எடுத்துவிட்டு விளம்பரம் செய்தார். நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் தான் அதை கடுமையாக கண்டித்தார்கள். இப்படி எல்லா வகையிலும் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை வீழ்த்தாவிட்டால் எதிர்காலம் என்பது இருண்டுவிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை என்று கூறி பின்னாலே அரிய கருத்துக்களை பேசுகின்றவர்களுக்கு கழுவிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அறிவிச்சுடர் ஆடியோக்களை ஸ்போட்டிஃபை ஆப் மூலம் கேட்டு மகிழுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள்.